அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய நன்றி. இவ்வளோ நேரம் வந்து எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணது. உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு அந்த நல்ல வைப் கிடைச்சது. அபி, நீ கரெக்டாக சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு வந்து அந்த ஒரு வைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படம் பண்ணோன்னா அதை நம்ம படமாக நினைக்கணும். அது சும்மா ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் கூப்பிட்றாங்க, படம் வருது, அது இல்லை. ஸோ அவ்வளோ வைப், அவ்வளோ நல்ல வைப் கொடுத்துருக்கு இந்த படம். ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து நான் ஒரு 5 படங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலுமே நான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் அங்கே இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் சொன்னது, எனக்கு ஃபஸ்ட்டு ஓமை கடவுளே ரிலீஸ் ஆகணும் தான். அவங்களே கேட்டாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் ஓமை கடவுளே சொல்கிறீங்க? பிகாஸ் என்னோட கரியரில் இது ரொம்ப லைக் என்னோட டெபியூ படம், முதல் படம். இப்படி ஒரு டீமை நான் எதிர்பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் அனுப்புறப்பவே தெரிஞ்சது எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக அந்த ப்ரெசன்டேஷன் அனுப்ப முடியுங்கிறது. அஸ்வத்துக்கு அது ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரெசன்டேஷன் பண்ணி அனுப்பி, இதுதான் கேரக்டர், இதுதான் அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தாலே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அண்ட் அபிநயா, தேங்க்யூ ஸோ மச் அபி. இந்த ரோலுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய ஹீரோயின் தான் முதல்ல கேட்டாங்க. நான் எங்கிட்ட ஷூட்டிங் போனதுக்கப்புறம் சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கல. பட் தென் ஐ ஃபெல் லைக் ஓகே, அந்த இடத்துல நம்மளையும் நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் எங்களோட படமாக பண்ணோன்னு. அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி இப்போ ப்ரொடியூசராக சார் ஆக்சுவலி என்னென்னா, இந்த படம் எங்களோட படமாக இருக்குது, ஏதோ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்குது. நான் அசோக் கிட்ட சொல்லிட்டு இருந்தது, நம்ம தான் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்தளவுக்கு இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஹார்ட். அண்ட் அசோக், நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த படம் வேறு லெவலில் போகும். நான் அசோக் இதுக்கப்புறம் ஒரு வேறு அசோக்கை பார்ப்பீங்க. எல்லாருக்குமே அசோக் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரித்திகா வந்து இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க, நான் வந்து அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரின்னு. இவ்வளோ அழகான ஒரு ஹீரோயின், இவ்வளோ டவுன் டு அர்த்தான ஒரு ஹீரோயின் இப்படி இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரி ரொம்ப அழகாக வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா கூட நடிக்கிறவங்களும் நல்லா வரணும், கூட நடிக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே ஒருத்தருமே அந்த ஒரு சந்தோஷம் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ அழகாக ரித்திகாவும் சரி, அசோக்கும் சரி, சாரா, அஸ்வத், என்னோட டைரக்டர் அஸ்வத், ஐ லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். வித்து, எங்களோட பிசி ஸ்ரீராம், வித்து, தேங்க்யூ ஸோ மச். நான் எப்போவுமே எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, எங்கே நடித்தாலும் ஃபஸ்ட்டு போய் அந்த ஃப்ரேமை பார்த்து அப்பா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தோன்னா என்னையா பாலிவுட் ரேஞ்சில் எடுக்கிறாரு அவருன்னு யோசித்தேன். ஸோ அந்த அளவுக்கு இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம். அண்ட் ஓமை கடவுளே எங்கள் எல்லாருக்குமே எல்லாரோட ஹார்ட் ஒர்க், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப பாசத்தோடு இருந்திருக்கோம். ரொம்ப படம் மாதிரியே தெரியல, ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே உட்காந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே டெல்லி பாபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. லியோன் ஜேம்ஸோட மியூசிக்காக இருக்கட்டும், பூபதியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே, சேதுவண்ணா, மேனேஜர்னா சேதுவண்ணா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு படம், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் ரொம்ப ரைட் டைமில் வருது. தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்ஸ். Oh God, I am actually very nervous. என்ன பேசணும் தெரியல. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming here today. This film means so much to me. I hope I don't cry now. But I'm coming back doing a Tamil film after almost 3 years now. And that's why this film means all the more to me. This whole team sitting right here is my one big extended family. I told them, for these guys I'll go to hell and back. You make me do 24 hours call sheet, 48 hours call sheet, I'll do it without a complaint, because that is how much I love these guys. One great thing about the whole team is the fact that they didn't judge me just because I'm a kickboxer, she can't do this character and all that. They did their research. They went through the whole effort of watching my interviews, of watching my media appearances, and realized that maybe I have a lot more to offer. Thank you so much for having faith in me. I'll start with Bhupati, because he's the reason why I think I signed this film, because they made a very cute, they made a full film trailer for me. I think 13 minutes or something. How many? 10 minutes. 10 minutes long. He made that thing for me, and these people came to my house all the way in Kalyan and narrated the whole story to me. Abhinaya is like my big sister. She's like my one-stop solution for all my problems in life. I keep calling her and bothering her all the time, and she always helps me, always comes through. Thank you so much, B. I love you. Then Ashwath, my man, I love you so much. I don't have enough words to thank him. I think he really has got the best out of me. He gave me so much space. I think an actor can never ask for a better director than Ashwath, because he gives you so much space, and he's very open to taking feedback and criticism. He will actually sit and discuss the scene with you, and if you have any problems that you feel, he'll discuss, and he will try and work it out for you. So Ashwath, you're the best, that.
Kosesha, love your lyrics. I told you when I met you. I think the songs, Leon James, you've killed it. You are supremely talented, and I'm so proud of you. Shara, Shara is so funny. He's genuinely very funny and so easy to work with. I think we really connected, and I had a great time working with you. Thank you so much. Noah. Abes is the person my father first got in touch with. He's been talking to him, communicating, getting the whole thing sorted for me, and he's also really philosophical, so I like talking to him. Thank you so much, Abes, for everything. Who am I? Dilip Babu sir. He is the main reason behind why this film happened. Thank you so much for your constant support, sir. Really means a lot to me. Sedu Anna. Thank you so much for taking care of me and always like being there for me. Vani. I got so emotional when she was talking about me right now because Vani is... She's a beautiful woman. There are very few women in this world like her. She is a pure soul, very beautiful soul, very humble, down to earth, and she genuinely wants people to do well in life. She genuinely wants people to grow, and she genuinely wants to help people. I think that's a very rare quality, and she's like my sister, and I don't want to cry, so I'm laughing, kind of making it up. And Vani, I genuinely love you so much. You're a sweetheart. I hope you do really well in life, and I hope this debut is great for you. Okay, last but not the least, Ashok Selvan. What a man. I genuinely, truly love him. It was great working with him. What an actor. He's so natural, effortless, doesn't have any air about himself. Very much like me, we're very alike. And I think this world genuinely needs more men like you. Yeah, he's truly amazing. I think I'm done. I think I've covered everybody. Didn't actually prepare for this. I just wanted to be very spontaneous and talk to people. Vidhu is so great. Oh my God, he made us all look... What is not over yet? Who? So Vidhu is amazing. I think it's like one of the best DOPs I've worked with because he's so easy to talk to and he gives you actual feedback and tells you everything that you need to correct, you know. And I think his work is fantastic in the film. He's made the film look so good. And last but not the least, all my muckle sitting there, all my ADs in the film, Balaji, Vicky, Jay. If I'm forgetting a few names, I'm so sorry. My assistant Ravi, Prasad, my makeup and hair team, everybody, thank you so much. This whole experience means a lot to me, and I hope you all watch the film on 14th of Feb. It's a very nice film, very fun, sweet, chill, happy. Go watch the film and have fun. Thank you so much. Thank you. Starting from the first look, teaser, songs, and இப்போ trailer. Thank you so much for supporting us. இந்த படம் was extremely special to me. சின்ன வயசில் வந்து நானும் அசோக்கும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். எங்களை கூப்பிடுறதே அபி அசோக்கன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ we were inseparable. ஒன்று சொல்லுவேன், அவன் திட்டுவான். ஆனால் அவன் ஸ்கூல் படிக்கும்போது யாராவது அவனுக்கு க்ரஷ் இருந்தால் அந்த க்ரஷ்ஷுக்கிட்ட என்ன பேசுறதுன்னு கூட நான் எழுதி கொடுத்துருக்கேன். அந்தளவுக்கு we were inseparable. ஸோ இந்த ப்ராஜெக்டை சேர்ந்து பண்ணுறது இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். எவ்ரி டே செட்டில் அண்ட் பிரெயின் ஸ்டாமிங் இதுவே இந்த ஜேர்னியே ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கு. 18 அப்போது அஸ்வத் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார். இதை படித்த உடனே அப்படி ஒரு பயங்கரமாக இருக்குன்ட்டு 1 year ஒர்க் பண்ணி Feb 2019 அப்போது ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியை மீட் பண்ணோம். He also loved it and Feb 2020 வந்து the movie is up for release. அதுக்கு வந்து ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை பேரும் காரணம். அது இல்லாமல் எங்களுக்கு வெளியே இருந்து நிறைய பேர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் லவ். எவ்ரி டே செட்டில் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஏன்னா ரித்திகா, வாணி, எல்லோரும், ஷாரா, எவ்ரிபடி செட்டே ரொம்ப கலகலன்னு இருக்கும். அந்த ஷூட் முடிகிறப்போ இன்னி வரைக்கும் ஐ மிஸ் கோயிங் டு த செட்ஸ்.
அவ்வளோ அமேசிங்கான டீம். அந்த ஹாப்பினஸை வந்து அஸ்வத் இஸ் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் இன்டு அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். அதுக்கு ஆப்டான டேட் வந்து வேலண்டைன்ஸ் டே. கண்டிப்பாக எல்லாரும் ரசிப்பாங்க. அதுக்கு மெயினாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். யூ ஷுட் கேரி அவுட் மெசேஜஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே. தேங்க்யூ. கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அஸ்வத். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணல, ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரிலீஸ்க்கு அப்புறம். ஸோ தேங்க்யூ வெரி மச் வந்ததுக்கு. சரி, நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சிருக்கோம், வேறு பஞ்ச் ஆஃப் பேஷனட், ஒரு சினிமாவை லவ் பண்ணி ரொம்ப ரசிக்கிற ஒரு பஞ்ச் ஆஃப் மேட் பீப்புள், பைத்தியக்காரங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அஸ்வத் வந்து இந்த ஐடியா சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்பார்க் வந்து பார்த்தது வந்து அபிநயா செல்வம், என்னோடய அக்கா. அதை தாண்டி இதோட ஷூட்டிங் போகும்போது நான் சொல்லிட்டேன், நான் வந்து இதுக்குள்ளே வந்தேன்னா எனக்கு நடிக்க வராது, இது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் கேரக்டர், ஸோ நீ உன் மேலே நிறைய ப்ரெஷர் வரும், நீ பார்த்துக்கணுன்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்கிட்டா. எங்கள் வீட்டில் ப்ரில்லியன்ட் சைல்டு அப்போ நான் தான். இந்த கிளாஸ் பியூப்பிள் லீடர், அந்த சின்ன வயசுலேயே இங்கிலீஷ் பேசுகிறது, இந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் பார்ன் சைல்டுக்கான எல்லா விஷயங்களும் அவகிட்ட இருக்கும். எங்கள் அம்மா என்ன தான் திட்டிகிட்டே இருப்பாங்க, அபிமா இருக்கணும்னு. பட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சின்ஸ் த டே ஐ வாஸ் பார்ன் இஸ் மை சிஸ்டர். ஸோ எனக்கு பயங்கர பயமாக இருந்தது. இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வருஷம் போனதுனால எனக்கு தெரிஞ்சது என்னென்னு. ஸோ அபி வந்தால் ஹேண்டில் பண்ண முடியுமா, மக்களை மீட் பண்ணும்போது எல்லாருமே நிறைய ஷார்க்ஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரி இது, ஸோ ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு பயமாக இருந்தது. as a brother I was quite protective. பட் ஒரு இந்த டைம் அண்ட் டேட்டுக்கான ஒரு உமனுக்கான ஒரு தைரியமும் வீரியமும் அக்கா கிட்ட இருக்குது. ஸோ எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இந்த டிசிஷன் எடுக்கும்போது அபிக்கு ஒரு 2 வயசு பையன் இருக்கான். ஸோ அப்போ 2 வயசு. ஸோ அதை தாண்டி ஷி மேட் த டிசிஷன் டு மேக் இட். ஸோ அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தேட். ஃபார்மலாக போயிடுச்சுல. பட் ஐ லவ் her டு பிட்ஸ். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், திருப்பி இமோஷனல் ஆயிரும். ஆமாம், அது சொன்னால் புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பார்க் பார்த்துட்டு அப்புறம் அஸ்வத், நான், அபி, அப்புறம் ஏப்ராமை கூட்டு வந்தோம் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக. உட்காந்து இது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பேசிட்டே இருந்தோம். அது மாதிரி அஸ்வத்தை டார்ச்சர் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 800 டிராஃப்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். டார்ச்சர் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு இதில் இருக்குது அப்படின்னு. அஸ்வத் ஒரு ப்ரில்லியண்ட்டான ரைட்டர், இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், இஸ் அ ப்ரில்லியன்ட் ரைட்டர். நாங்கள் என்ன பண்ணியிருக்கணுமோ அதை பண்ணோம். என்னென்னா புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், இன்னும் பண்ணலாம்டா, இன்னும் பண்ணலாம் மச்சான் அப்படின்னு. அண்ட் இஸ் அ எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் மேக்கர். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. அந்த இவனை வச்சு போகலாமாங்கிற டவுட் எனக்கு ஒரு நாளும் வந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு டேரக்டர் வச்சு போகணும், ஒன் டே 1 minute கூட எனக்கு டவுட் வந்ததில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர். ஸோ அதை வச்சு போனோம். ஏன் மேட் பஞ்ச் ஆஃப் பீப்புள் சொல்கிறோன்னா, அப்போதைக்கு ஒரு இன்வெஸ்டரோ இல்லை காசு போகிறோம் யாருமே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணலான்னு முடிவு பண்ணுறப்போ ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு பண்ணலாமா. இப்போது சிலர் எழுதலாம், கொஞ்சம் ரைட்டிங்கில் உட்காரணும்னு சொன்ன சில டைரக்டர்ஸ்லாம் வந்து இல்லைங்க ப்ரொடியூசர் சைன் பண்ண தான் நான் இன்னொரு ஃபுல் டிராஃப்ட் எழுதுவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அஸ்வத் வந்து ஒரு கனவோட, நாங்கள் 4 பேருமே ஒரு கனவோடு ஆரம்பித்தது தான் இது. அந்த கனவுக்கு வந்து ஒரு க்ரீன் லைட் பண்ணது வந்து டெல்லி பாபு சார். ஒரு யங் டீமுக்கு இந்த டைம் அண்ட் டேட்டில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எவ்வளோ சேஃபாக ஆட முடியுமா ஆடிட்டு இருக்கிற டைம் அண்ட் டேட்டில் ஒரு ராம்காமுக்கு ஒரு புது டீமுக்கு பண்ண முன் வந்தது வந்து இது எக்ஸ்ட்ராடினரி கட்ஸ். இல்லை சினிமா மேலே பேஷன்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ராடினரி கட்ஸ். அதுவும் இல்லாமல் அவர் அப்போ தான் ராட்சசன் பண்ணியிருந்தார். ஸோ எந்த டீம் வேணால் வச்சு போயிருக்கலாம் அவர், பட் இந்த டீமை சூஸ் பண்ணார். அது அவரோட சினிமா பேஷன் தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த கண்டென்ட்டில் இருக்கிற மேஜிக்கை அவர் பார்த்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு ஷேப்பே கிடச்சிது. அது வரைக்கும் ஒரு ஒரு கனவாகவே தான் இருந்தது. ஸோ டெல்லி பாபு சார், தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஆசை உங்களோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் ஏப்ரஹாம், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். நிறைய நான் ஒர்க் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் எந்த ப்ராஜெக்ட்டுமே இருந்ததில்லை. இதில் முக்கியமாக என்ன ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் வழியாக பண்ணுறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா, இந்த சினிமா பண்ணுறதுல ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவுட்புட் படம் ஹிட் ஆனதை என்ஜாய் பண்ணுறது ஒன்று, பட் சினிமா மேக்கிங்கே ஒரு ப்ராசஸே நம்ம என்ஜாய் பண்ணலாம்.
அவ்வளோ அழகான ப்ராசஸ் அது. அதை என்ஜாய் பண்ணக்கான எல்லா விஷயமும் அந்த ஃப்ரீடம் வந்து இது கொடுத்தது ஹாப்பி ஐங்கிறது. ஸோ அதில் ஒன்று வந்து எங்கள் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் வைக்கலாம் அப்படின்னு அதுதான் ஏப்ராம். எனக்கு வந்து ஒரு அண்ணன் மாதிரி அண்ணன் தான். நாங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸாக வி பீன் ட்ராவலிங் டுகெதர். நேற்று பேசின மாதிரி பிரதர்ஸ் அட் வார். ஸோ ஐ லவ் ஹிம். இப்போ இந்த வருஷம் படம் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு இட் வில் பி அ கான்ஸ் ஒரு ஆஸ்கர் என்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவார். அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு பேக் போன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவர் பேசின மாதிரி தான் பயங்கர ஃபிலாசபிக்கல் அண்ட் ஹீ இஸ் அமேசிங். ஸோ இந்த படத்துக்கு அவர் வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு பூஸ்ட் கிடச்சிது. அஸ்வத் லாஸ்ட் வரலாம். லியான் தேங்க்யூ வெரி மச். ஒரு க்ரூஷியலான டைம் அது லியான் உள்ளே வந்தது. ஏன்னா ஒரு 70 to 80% ஷூட் பண்ணிட்டோம். லியானை போய் அப்ரோச் பண்ணும்போது இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஆனால் ஒரு படம் பண்ணால் தான் வந்து நம்ம லைஃப்லையும் நிறையா கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்க்கும்போது. ஏன்னா நிறைய பேர்த்திட்ட ஃபேவர் கேட்கணும், இது பண்ணித்தாங்க, இது எங்களுக்காக பண்ணித்தாங்க, நிறைய கேட்க வேண்டியிருக்கும். அப்போது உங்களுக்கு என்ன வேணால் பண்ணுவோன்னு நினைக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணாமல் போயிடுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சில பேர் வந்து அவங்க இதுக்கு மீறி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் நடந்துச்சு. கோரியோகிராஃபர் சதீஷ் அவர் தான் ஒரு 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 கான்டாக்ட் கொடுத்ததோ இல்லை லியான் கிட்ட ஒரு இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லி உள்ளே கொண்டு வந்தது. ஸோ சதீஷ்க்கு தேங்க்யூ. லியான் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸே மாறிடுச்சு. அஸ்வத் அண்ட் லியான் வைப் செட் ஆகிறதுனால கதை போமா, ஹையோ ஹையோ, ஆர்ஆர் எல்லாமே சூப்பராக வந்தது. லியான் தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் you're the most eternal part of the film. ஏன்னா லவ் ஸ்டோரி மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சூப்பராக பண்ணியிருக்க லியான். தேங்க்யூ வெரி மச். அதே கோசைஷா தேங்க்யூ. பியூட்டிஃபுல் லிரிக்ஸ், ஐ லவ்ட் இட். தேங்க்யூ வெரி மச். விது நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகாமல் பட் ட்ராப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ அப்போத்துலேருந்து எங்களுக்கு தெரியும். விது வந்து உள்ளே வரும்போது அது ஒரு மச்சான் கேட்டகரி. ஸோ நம்பலாம். அதாவது நான் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப நம்புவேன். எனக்கு அது வந்து வேறு எப்படி ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் ஃபுல்லாக நம்புகிற ஒரு ஆள். ஸோ விது உள்ளே வந்தப்புறம் எங்களுக்கு பயங்கர பூஸ்ட்டு. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் ஹீல் கோ பிளேசஸ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டு, உன்னோட நெக்ஸ்ட் லெவல் போகிற படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விது. தேங்க்யூ வெரி மச். பூபதி அதான் நான் திருப்பி ஃப்ரெண்டுன்னு சொல்லுது. இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். பூபதி நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிமில் மீட் பண்ணது. ஹோம் ஒர்க்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தான். ஸோ ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட். இஸ் அ வெரி லவபிள் பர்சன். ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற ஒரு அதான் அந்த சினிமா நம்புகிற ஒரு பைத்தியக்காரன் தான். ஸோ தேங்க்யூ பூபதி. வாணி வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் இல்லை அவங்க சொன்ன மாதிரி. பட் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபஸ்ட் சாய்ஸோட போல உங்களோட போகிறேன் அப்படின்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை பண்ணியிருக்காங்க. வெரி ப்ரொஃபஷ்னல். ஒரு அழகான ஒரு வெரி பியூட்டிஃபுல் சோல். இந்த படம் மூலிமா ஐம் வெரி கிரேட்ஃபுல். எதுக்குன்னா ரொம்ப அழகான மக்களை மீட் பண்ணதுக்கு. அது வாணி ஒன்று. தேங்க்யூ வாணி. இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த படத்து மூலிமா. நெக்ஸ்ட் ரித்திகா சிங். இந்த படம் இட்ஸ் அபவுட் 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் க்ரோயிங் அப் டுகெதர். நான், ஷாரா அண்ட் ரித்திகா 3 பேரும் வளர்ந்து அவங்க ஜேர்னி என்ன ஆகுதுங்கிறது தான் கதை. So I think in the process of filming, I think we become very fond of each other, and I think you're my best friend now. So ரொம்ப சந்தோஷம் she could be part of this, and ரொம்ப அழகான ஒரு person. I think this world நல்லா பார்த்துக்கோன்னு நம்புகிறேன். And yeah, genuinely love her. So cheers to this film. I think இன்னும் நிறைய படங்கள் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஷாரா வந்து ஃபஸ்ட்டு நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். அஸ்வத் சொல்லும்போது வேணாம் மச்சான் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா ஷாரா வேற ஒரு மீட்டரில் இருக்காரா நம்ம படத்துக்கு எப்படி செட் ஆகும்னு. அதை ஃபுல்லாக நம்பி இல்லை ஷாரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நம்பினது அஸ்வத் தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட் கட் படம் பார்த்தப்பறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆள் படம் பார்த்தப்பறம் என் மனசில் நின்று வந்து ஷாரா தான். ஷாரா இஸ் டன் அ கிரேட் ஜாப். நீங்கள் வந்து ஷாரா வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் யூ ஷுட் வாட்ச் திஸ் ஃபிலிம் ஜஸ்ட் ஃபார் ஷாரா. ஏன்னா ஷாரா முன்னாடி படங்கள்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க. இதில் அந்த ஜெனிட்டி ஃப்ரெண்ட்ஸு நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப உண்மையாக எப்பயுமே கூட இருப்பான். எவ்வளோ பிரச்சனை கொலை பண்ணிட்டு வந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு கூட இருப்பான். அந்த ஃப்ரெண்டு உங்கள் எல்லாத்துக்கும்
ஷாரா வந்து அந்த ஃப்ரெண்டு முகத்தை பிரதிபலிப்பார். ஸோ ஷாரா இஸ் டன் அமேசிங். அண்ட் இன்னும் நிறையா கேரக்டர்ஸ் ஷாரா பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் பர்சனலாக. நெக்ஸ்ட்டு சக்திவேல் அண்ணா வந்து இதோட அசோசியேட்டான எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஆசை. ஸோ ஐ எம் ஹாப்பி. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்த்துருக்கேன் நீங்கள் ஸ்டார்டிங் டைம்லேருந்து. ஸோ ஐம் வெரி ஹாப்பி இந்த படம் உங்ககிட்ட போனது. இப்போது நானும் சரி அபியும் சரி ஒரு பேக்கப் இல்லாமல் ஒரு குடும்பத்துலேருந்து வரோம். இப்போ மேக்ஸிமம் சினிமாவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஊரில் எங்கள் தாத்தா வந்து சினிமா பைத்தியம். ஊர்லேருந்து கிளம்பி சைக்கிள் எடுத்துகிட்டு ஈரோடு போவார். அதான் அங்கே டவுன். அப்போது ஈரோடு போய் விஎஸ்பின்னு ஒரு தேட்டரில் இங்கிலீஷ் படம் ஓடும். ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்றா மட்டும் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் பார்ப்பார். இவ்வளோ தான் எங்களுக்கு சினிமாவுக்கு இருக்கிற கனெக்ஷன். அதுவும் வந்து ஜேம்ஸ் பாண்ட்லாம் அவர் சொல்கிறது சேம்ஸ் பாண்ட் அப்படிம்பாரு. ஸோ இவ்வளோ தான் எங்களுக்கு சினிமாவுக்கு இருக்கிற கனெக்ஷன். ஸோ ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து வரும்போது ஒரு மென்டரிங்கும் ஒன்று யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இல்லைங்கிற ஒரு பட்சத்தில் எல்லாமே பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த படங்கள் ரிலீஸில் இருக்கிற டிலே. இப்போ நிறைய அந்த இன்டர்வியூஸ் உட்காரமோ நிறைய பேர் கேட்டது தான், ஏன் ரொம்ப கம்மியாக படம் பண்ணுறீங்க, ஏன் லாஸ்ட் 2 இயர்ஸாக படம் இல்லை அப்படின்னு. ஐ திங்க் அது எல்லாமே பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஜேர்னி நான் கோ த்ரூ பண்ண வேண்டியதாக இருக்குது. தெகிடி சக்ஸஸும் நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட்டு இன்னும் சில படங்கள் போல் அதுக்கும் நான் அந்த ஃபெயிலியரும் கரெக்டாக எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. ஒன்று ஒன்றா பட்டு இப்படி தான் பண்ணுமான்னு தெரிஞ்சுட்டு வரேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நடுவில் வந்து வேறு ஏதாவது ஒர்க் போகலாமான்லாம் கூட யோசித்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கதையே வரமாட்டேங்குது. ஏன்னா நான் ரொம்ப பேஷனட்டாக படம் அப்ரோச் பண்ணுவேன். எனக்கு அது வேறு எப்படி அப்ரோச் பண்ண தெரியாது. காசு வாங்கிட்டேனா, ஸ்பாட்டுக்கு போயிட்டேனா, இந்த டயலாகா அப்படின்னு எனக்கு பண்ண தெரியல. எனக்கு வரல. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வரல. எனக்கு வந்து முழுசாக அந்த படத்தோடு இருந்து அந்த படம் வந்து ஒரு சோலாக நினைக்கிறேன். நான் நினைப்பேன். அதாவது நான் அஸ்வதிராம தான் சொல்லுவேன், ஒரு படமும் இட் சூசஸ் இட்ஸ் ஓன் பீப்புள், இட் சூசஸ் இட்ஸ் ஓன் டெஸ்டினி. அதாவது ஒரு படம் ஒரு சோல் மாதிரி. ஸோ அதான் கரெக்டாக அந்த படம் நாங்கள் டிசம்பரில் ட்ரை பண்ணால் கூட இட் ஷோஸ் February 14th. நாங்கள் சூஸ் பண்ணல, படமே தான் சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சினிமா. ஸோ எனக்கு வேறு எப்படி இதை அப்ரோச் பண்ண தெரில. நடுவில் தான் வேறு எதாவது பண்ணலாமான்னு யோசிச்சு எனக்கு வேறு எதுவுமே தெரியல. எனக்கு இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சி ரொம்ப ரசித்து நான் ரொம்ப 100% சாட்டிஸ்ஃபைடாக பண்ண படம் இது வரைக்கும் நான் படங்கள் நான் பண்ணதில்லை. அந்த மாதிரி ஏதோ ஒரு குறை சரியாக பண்ணாத மாதிரியோ இல்லை இப்படி ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க, இன்னும் அவங்க கரெக்டாக பண்ணல, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் ஃபிலிம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நான் இன்னும் ஒருத்தராக அட்ரஸ் பண்ணல. நான் அது சக்ஸஸ் மீட்டில் பண்ணுற கம்மியாக பேச சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே மேடையில் இருக்க எல்லாரும் தான் என்னோட கனவை, நம்ம கனவு பர்சனலாக எனக்கு இந்த படத்தை உருவாக்கி கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஐ லவ் யூ ஸோ மச் ரியலி. ஏன்னா வேறு எனக்கு இந்த பேஷனட்டாக அப்ரோச் பண்ண ரொம்ப பிடிக்கும். மக்கள் அப்படி அப்ரோச் பண்ண மக்களும் பிடிக்கும். இவங்க எல்லாருமே அப்படி தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். கடைசியாக முக்கியமான நன்றி வந்து ஃபேமிலி. எங்கள் அப்பா அம்மா வந்து அபியோட குழந்தை நெஃப்யூ பார்த்துக்கிட்டதுக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்க விட மாட்டாங்க பசங்களை, சேஃபாகவே ஆட சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மா அப்படியே டிஃப்ரெண்ட்டு, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுன்னு சொல்கிறவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. உத்ரா மச்சான், அக்காவோட ஹஸ்பண்ட். ஸோ அவர் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இந்த டைம் அண்ட் டேட்டுக்கு இருக்கிற ஒரு மேனோட எக்ஸாம்பிள். என் அக்கா ஆசைப்பட்டதுக்கு ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். பெர்மிஷன் கொடுக்க அது நான் சொல்ல வரல. ஹி வாஸ் சப்போர்ட்டிவ். ஹி டிடன்ட் லெட் யூ கோ. ஹி வாஸ் தேர். எந்த மீட்டிங் போனாலும் அங்கே வருவார், ஒப்பீனியனை கொடுத்தாரு. இன்னி வரைக்குமே ஹி வாஸ் சப்போர்ட்டிவ். ஸோ தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. கடைசியாக அஸ்வத்தும் நானும் ஒரு 8-9 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிருக்கோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே வந்து அவனோட நடித்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி நான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரியுது, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதுக்கு மேலே நான் சொன்னால் நானும் அழுதுருவேன். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதை தாண்டி ஹீ இஸ் அன் அமேசிங் ஃபிலிம் மேக்கர். எல்லா ஆக்டர்ஸ்க்கான ஒரு ட்ரீம் டைரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு எனர்ஜி வந்துடும் உங்களுக்கு, செட்டுக்கு போனால் ஒரு எனர்ஜி வந்துடும். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் அஸ்வத் பண்ணுவான். ஸோ ஹீ இஸ் அமேசிங். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எனக்கு பயங்கரம் பயத்திலேருந்து பாதி பயம் ரிலீவ் ஆனது காரணம் வந்து அஸ்வத் பண்ணுறாங்கிறது தான். ஏன்னா லைக் யூ செட் ஐ ஆக்சுவலி ரிஸ்க் மை லைஃப் ஃபார் யூ. ஸோ நான் நம்புவேன். ஸோ அதுக்கு தேங்க்யூ அஸ்வத். இந்த படங்க அப்புறம் தெலுங்கு பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு ஹாலிவுட் பாலிவுட் எல்லாம் போகணும். நான் கண்டிப்பாக ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து கைத்தட்டி ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ரொம்ப பொறுமையாக இங்கே உட்காந்த நீங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. சாரி கொஞ்சம் இழுத்துருச்சுன்னா. ஜென்யூனாகவே நாங்கள் எல்லாருமே வி லவ் ஈச் அதர் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் தட். ஸோ தேங்க்யூ வெரி மச். அதான் எங்கள் அம்மா போகும்போது சொல்லி அமிச்சாங்க, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால்னு. இந்த பெண்ணோட உங்கள் கையில் இருக்கிற பெண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து எழுதுங்க படத்தை பற்றி. ஒரு யங் டீம் இது. பஞ்சுக்கா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஜென்யூனான மக்கள் எல்லாருமே. ஸோ வேறு எப்படியாவது நீங்கள் ஐ மீன் நார்ம்ஸில் நின்று பேசல கொஞ்சம் ஒரு மாதிரி கேஷுவலாக இருந்தோன்னா அதோட படத்தோட வைப்பாக தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. லவ் யூ ஆல். விஷயம் கடைசியாக வச்சிருன்னு நினச்சேன். இதில் விஜய் சேதுபதி அண்ணா நடிச்சிருக்காரு. சூதுகம் டைம்லேருந்து எனக்கு வந்து நான் நல்லா வரணும்னு ஆசைப்படுற மிக சில பேர்த்தில் விஜய் சேதுபதி அண்ணாவும் ஒன்று. அது வந்து வெறும் பேச்சால் மட்டும் இல்லாமல் ஆக்ஷனாகவும் இந்த படத்தில் எனக்கு பண்ணார். நான் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஜெனுவின் பர்சனாக அது விஜய் சேதுபதி அண்ணா தான். இந்த படம் வந்து ஒரு அவர் மூஞ்சி வந்தால் ட்ரெய்லர் அதிகம் வியூஸ் போவோம், இல்லை பஸ்ஸு வரும், கமர்ஷியல் பர்பஸ் இப்படி எதுவுமே நாங்கள் போகல. நாங்கள் எதுக்கு போனால் இந்த ரோலுக்கு அது அவர் டிமாண்ட் ஆனார். இந்த ரோலுக்கு அவர் தேவைப்பட்டார். அவர் லெவல்னு கூட இல்லை, அவரே தான் தேவைப்பட்டார். ஸோ போய் அப்ரோச் பண்ணோம். பண்ண நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு ரோல் ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணேன். ஐயோ அதெல்லாம் பண்ணாதா அப்படின்னாரு. நான் பண்ணிட்டு கஷ்டப்படுறேன், நீ பண்ணாத அப்படின்னாரு. இல்லை நான் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுறோம், டெல்லி பாபு சார் இருக்கார், ஸோ பண்ணலாம் அப்படின்னு. என்ன வேணும் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, என்ன ரோல்னு சொன்னேன். இது பவர்ஃபுல்லான ரோல்னு. சரி பண்ணுறேன்டா, என்ன கதை அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் கதை கேட்டார். அது ஒரு நட்புங்கிறது வந்து அந்த அன்போட வெளிப்பாடு தான் அவர். ஸோ தேங்க்யூ வெரி மச் தான். நீங்கள் இல்லைனா இந்த ரோலோட பொட்டென்ஷியல் ரீச்சே ஆயிருக்காது. விஜய் சேதுபதி நான் ஃபேன்ஸுக்கெலாம் இது ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவரோட மோஸ்ட் கேஷுவல் மோஸ்ட் க்யூட்டஸ்ட் ரோல் இந்த படத்தில் தான் இருக்குது. நீங்கள் அவரோட புது டைமென்ஷன் கண்டிப்பாக இந்த படத்தில் பார்ப்பீங்க. அவர் ரொம்ப இட் வாஸ் வெரி கைண்ட் அண்ட் ஸ்வீட் எனஃப். அவர்